இருந்து 50 வரை எப்படி ஸ்கொயர் நம்பர்களை ஸ்கொயர் பண்றது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இல்ல, இருந்தாலும் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசியில விரைவா மேக்ஸ் பண்ணவும் உதவி பண்ணும், நம்மளுடைய கான்பிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். விரைவா நம்ம மேக்ஸ் முடிச்சோம்னா கஷ்டமான டாபிக்ல பயன்படுத்தலாம். அதனால கம்பல்சரி நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்ப்போங்களேன். 11 இருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணும்போது நாம என்ன பண்ணுவோம்? இப்படி பெருக்குவோம். இது தப்பு. இந்த மெத்தட்ல இதை பெருக்கக்கூடாது. இது வந்து ஸ்கூல்ல குழந்தைங்க பண்றது. நாம காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்றோம். நாம இப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? 11 இருக்குங்களா, இதை ஸ்கொயர் பண்றோம். அப்போ இது 3 டிஜிட் வரும். இங்க இருக்கக்கூடிய 1 இங்க வச்சுக்கோங்க, இங்க இருக்கக்கூடிய 1 வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1 1 2. அவ்வளவுதான் ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்க பயன்படுத்தணும். இது எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் வரிசையா பண்ணி காட்டுறேன், நீங்க பாருங்க. இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு. என்ன ஃபார்மெட் அப்படின்னா a² 2ab b². இந்த ஃபார்மெட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ எல்லாருக்குமே 1 to 10th 10ஆம் இலக்கம் வரை தெளிவா உங்களுக்கு தெரியும். அதை மனப்பாடமும் பண்ணி வச்சுக்கணும். அந்த இடத்துல நீங்க வந்து லாக் ஆகக்கூடாது. 8² என்ன அப்படின்னா 64 தீர்க்கமா சொல்லணும். இதுக்கு ட்ரிக் எல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ 11 இருந்து நம்ம போவோம். 11² 1 1 1 1 கூட்டினா 2 121. 12² 3 டிஜிட்டுங்களா? இப்போ இந்த ஃபார்மெட்டை கொண்டு வாங்க. 1² 1² 1 2² 4 1 into 2 2 4 144 கிடைச்சிருச்சுங்களா? இப்போ 13² 1² 3² 9 6. இன்னும் இதை எளிமையா புரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, 16 ஸ்கொயர் பண்றேன். இது 3 டிஜிட் வரும். 3 டிஜிட் தான் வரும். 3 பார்த்துக்குங்க. 1 ஸ்கொயர் பண்ணா 1 வரும். 6 ஸ்கொயர் பண்ணா 36 வரும். 3 தனியா வச்சுக்கோங்க. 36 வரும். இப்போ மறுபடியும் இதை பெருக்குங்க. 6 1 6 2 12 இல்லையா? 12. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல 36 வந்திருக்கு, இங்க 12 வந்திருக்கு. ஆனா 3 டிஜிட் தான் நமக்கு வரணும். அதனால இந்த 6 இங்க வச்சுக்கிட்டு இதை கேரி பண்ணுங்க. இங்க கேரி பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? 15. அப்போ 5 வச்சுக்கோங்க. மீதி 1 இருக்குங்களா, அதை இங்க கேரி பண்ணுங்க. 2 256. இப்படிதான் பண்ணணும். இன்னொன்னு, எந்த ஒரு ஸ்கொயர் நம்பருமே 5 முடியுமே ஆனால் அதுக்கு ஒரு தனி ட்ரிக் இருக்கு. அது ரொம்ப சுலபமானது, பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம பார்ப்போம். 5² 25. எடுத்துக்கிட்டு 15² வைங்களேன். ஒரு நம்பர் 5 இருக்கிறத ஸ்கொயர் பண்ணா எப்பவுமே 5 தான் வரும், 25 தான் முடியும். 25. இந்த 1க்கு அடுத்த நம்பர் என்ன? 2. அப்போ 2 into 1 2 225. 25² 25. இந்த 2க்கு அடுத்த எண் என்ன? 3. அப்போ 3 பெருக்கல் 2 6 625. இப்போ பாருங்களேன், பெரிய எண்களை பெருக்கும் போது இது ரொம்ப நமக்கு உபயோகப்படும். எடுத்துக்காட்டுக்கு 95 ஸ்கொயர் பண்ணுவோமே. 95 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 5ஆல் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அது 25 தான் கிடைக்கும். 25. 9க்கு அடுத்த எண் என்ன? 10. 10 into 9 90. கிடைச்சிருச்சுங்களா? இப்போ பாருங்க, 115. இதை ஸ்கொயர் பண்றது எப்படி? சிம்பிள். இங்க 5 முடியுதுங்களா? எந்த எண் 5 முடிந்தாலும் அதன் ஸ்கொயர் எண் 25 வரும். 25. இங்க 11 இருக்குங்களா? 11க்கு அடுத்த எண் என்ன? 12. இப்போ 11ஆல எந்த நம்பர் பெருக்கினாலும் நம்ம என்ன ட்ரிக் சொல்லியிருக்கோம்? 12 into 11 அப்படின்னா முதல் நம்பர் இப்படி எழுதுங்க, இரண்டாவது எண் இப்படி எழுதுங்க, 2ஐயும் கூட்டுங்க. 3 132. அவ்வளவுதான்.
ஸ்கொயர் நம்பர் அப் டு 15 16 16 17. இப்போ 17 ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். 17 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்மெட்டு கொண்டு வாங்க. இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. ஏ ஸ்கொயர் 1 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49. இதை ரெண்டையும் பெருக்குங்க. 7 7 × 2 14 14ங்களா? அப்போது இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், 3 டிஜிட்டாக மாற்றணும். இந்த 9 இங்கே கொண்டு வாங்க, இந்த 4 இங்கே கேரி பண்ணுங்க, இப்போ 8 கிடைக்கும். இந்த 1 இங்கே கேரி பண்ணுங்க, 2 289. அவ்வளவுதான். சரி, இதுவரையும் பார்த்தாச்சு. இப்போ 40லிருந்து 49 வரை இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ஸை எப்படி பண்றது அப்படிங்கிறத சுலபமா பார்ப்போம். இதுக்கு வந்து என்ன ட்ரிக் அப்படின்னா, 25 அப்படிங்கிறத இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன். 40 to 49 ஸ்கொயர் பண்ண போறோம். இப்போ 41 2 ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்றோம். இதை பேஸ் நம்பர் 25 ஒன்று எடுத்துக்கணும். 25 இது வந்து பேஸ் நம்பர். இது எத்தனை கம்மியா இருக்கு? 50க்கு 8 கம்மியா இருக்கு. அப்போ அந்த 8ஐ இதெல்லாம் லெஸ் பண்ணணும். அந்த 8ஐ இதெல்லாம் கழிக்கணும். 8 கழிச்சிங்கன்னா 17 வருதுங்களா? 17. இப்போ 2 இருக்கு, 2 ஸ்கொயர் பண்ணா 4. இது 0 4 எப்படி போடணும்? அவ்வளவுதான். இப்படியும் போடலாம். உங்களுக்கு இந்த இது பிடிக்கல அப்படின்னா, இல்லை உங்களுக்கு இது ஈஸியா இருந்தா இந்த ஃபார்மெட்டு கொண்டு வரலாம். இது என்னது? 16 4 4 2 8 16. இதை 3 டிஜிட் கன்வெர்ட் பண்ணுங்க. இது 4 அவ்வளோதான். இது 6 இது இப்படி போயிடும் 17. தப்பு சொல்லிட்டேன். இதுக்கு ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டேன். திரும்பி சொல்லிடுவா. 42 ஸ்கொயர் பண்ணும்போது இது வந்து 50லிருந்து 8 கழிச்ச மாதிரி வருது இல்லையா? கழிஞ்ச மாதிரி வர்றதுனால இந்த 8ஐ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 64. என்ன சொன்னோம்? 40 to 49 பேஸ் நம்பர் 25. அப்போ 25 அவ்வளவுதான். இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு இது எளிமையாக பார்ப்போமே. 46 வைங்களேன். 46 ஸ்கொயர். இது வந்து 50க்கு 4 கம்மியாக இருக்கு. 4 இது வந்து கம்மியாக இருக்கு. 50 + 4 சாரி -4. அப்போ 4 ஸ்கொயர் என்ன? 16. பேஸ் வேல்யூ 25. அவ்வளோதான். இப்படி போடணும்.